ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் திலகா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, லாஸ்ட் வீடியோலலாம் ஒரு ஜென்ரல் திங்ஸை பார்த்தோம். இந்த டைம் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, பர்சன் கிட்ட எப்படி டைரெக்டாக நாம் கன்னடத்தில் பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அந்த சென்டென்ஸில் என்ன வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நாம் அந்த வேர்ட்ஸை ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு கிளியராக சொல்லிடலாம். நெக்ஸ்ட்டு அது ஒரு சென்டென்ஸாக ஃப்ரேம் பண்ணி நாம் ஒரு பர்சன் கிட்ட எப்படி பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வாய்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நாம் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஐ, அதாவது நான்ன்றது ஒரு பர்சன் கிட்ட எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா, நான்ன்றது நானு அப்படின்னு சொல்லுவோம். எப்படி சொல்லுவோம்னா நானு. நெக்ஸ்ட் என்னுடைய அது எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்க்கும்போது என்னுடைய நன்னா அப்படின்ட்டு சொல்லுவோம். நீங்கள் ஒவ்வொரு வேர்ட்ஸும் நான் சொல்லும் போது பின்னாடி ரிப்பீட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியராக தெரியும். நெக்ஸ்ட் ஒன், நாம் எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நாவு. இப்போ நீன்றது சிங்குலரில் எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நீனு. சிங்குலரில் நீ அப்படின்னும் போது நீனு அப்படின்னு சொல்லுவோம். அதுவே நம்ம ப்ளூரல்ல நீங்கள் அப்படின்னு சொல்லும் போது நீவு அப்படின்ட்டு சொல்லுவோம். சிங்குலரா இருக்கும்போது நீன்றது நீனுன்னு சொல்லணும், ப்ளூரல்ல நீங்கள்ன்றது நீவுன்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், யுவர் உன்னுடைய. இதுவும் சேம் கான்செப்ட், சிங்குலர் ப்ளூரல் அப்படின்னும் போது உன்னுடைய அப்படின்னும் போது நின்னா. உங்களுடைய அப்படின்னும் போது உங்களுடைய நிம்மா. அவர் எங்களுடைய அப்படின்னு சொல்லும் போது நம்மா. எங்களுடைய நம்மா. ஹி அவன் இவன் அப்படின்ட்டு நம்ம காமனா ஒருத்தர் கிட்ட சொல்லும் போது எப்படி யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தோன்னா, அவன் அப்படின்னு சொல்லும் போது அவனு. இவன் அப்படின்னு சொல்லும் போது இவனு அப்படின்ட்டு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹிஸ்ன்றது அவருடைய அவனா அப்படின்ட்டு சொல்லுவோம். அவள் இவள் அப்படியெல்லாம் சொல்லும் போது அவள் என்னும் போது அவளுன்னு சொல்லலாம், இவள்னு சொல்லும் போது இவளுன்னு நம்ம சொல்லிக்கலாம். அவளோ. நெக்ஸ்ட் ஒன், அவளுடைய எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அவளா. நெக்ஸ்ட் ஒன், அவர்களை எப்படி சொல்லணும் கன்னடத்துல அப்படின்னு பார்த்தோம்னா, அவரு. நெக்ஸ்ட் ஒன், அவர்களுடைய அப்படின்னு சொல்லும் போது அவரா. நெக்ஸ்ட் ஒன், நேம், பெயரை எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்க்கும்போது எசரு. நெக்ஸ்ட், ஹூ, யார் அப்படின்னு கேட்கும்போது யாரு. நெக்ஸ்ட், என்ன, வாட் அப்படின்ட்டு நம்ம ஜென்ரலா கேட்கும்போது ஏனு. நெக்ஸ்ட், ஃப்ரெண்ட்ஸ் நாம கன்னடத்துல எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நண்பர்களை எப்படி சொல்லணும் அப்படின்னா ஸ்நேகிதரு. நண்பன், ஸ்நேகிதரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் வெங்கடேஷன். ஸோ திலகா லாஸ்ட் இதில் எப்படி கன்னடா பேசிக்ஸ் வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணிங்கனாக்கா, ஸோ அதுக்காக தான் கான்வர்சேஷன் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக நான் வந்திருக்கேன். ஸோ கான்வர்சேஷன் நீங்கள் கவனிச்சிங்கனாக்கா ஸோ அதோட ஈஸினஸ் உங்களுக்கு புரியும். ஸோ இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஈஸியாக ஃபீல் பண்ணுன்றதுக்காக தான் இந்த கான்வர்சேஷன் நாங்கள் எடுக்கிறோம். ஸோ ನಮಸ್ಕಾರ ತಿಲಗ. ನಮಸ್ಕಾರ. ನಾನು ವೆಂಕಟ್, ನೀವು? ನನ್ನ ಹೆಸರು ತಿಲಗ. ಓಕೆ. ಅವರು ಯಾರು? ಅವರು ಬಾಲ. ಆಯ್ತು. இப்போ நெக்ஸ்ட் அவர் என்ன கேக்குறாரு, அவங்க யாரு அப்படின்ட்டு கேக்குறாங்க, அவர்கள் யார் அப்படின்ட்டு கேக்குறாரு. அப்ப அதை கன்னடத்துல எப்படி சொல்லணும்னா, அவரு யாரு.
அவர்கள் யாருன்னும் போது அவரு யாரு அப்படின்ட்டு சொல்லுவோம். அதுக்கு நான் சொல்லுவேன் இப்போ வந்து ஒரு ரெஸ்பெக்டா சொல்லும் போது அவர்கள்னு சொல்லுவோம். இப்ப நம்ம நார்மலா பேசும்போது அவள் அப்படி பேசுவோம். அப்போ அவள்ன்னும் போதும் அவர்கள்ன்னும் போதும் சேமா தான் சொல்லுவோம். அப்போ அவள் ஷீலா அப்படின்னா அவர்கள் ஷீலா அப்படின்ட்டு சொல்லும் போது அவரு ஷீலா அப்படின்ட்டு சொல்லுவோம். அதே வந்து வேற மாதிரி எப்படி சொல்லலாம்னா, இப்போ கேர்ளுக்கு இப்படி சொல்றோம். இதுவே ஒரு பாயா இருக்கும் போது எப்படி சொல்றோம்னா ஹீ இஸ் சங்கர், அதாவது இவர் அப்படின்னா இவர்கள். ஒரு ரெஸ்பெக்டா சொல்லும் போது இவர்கள் அப்படின்ட்டு சொல்லுவோம். இவர்கள் சங்கர் அப்படின்ட்டு சொல்லுவோம். அது கன்னடத்துல எப்படி சொல்லுவோம்னா இவரு சங்கர். இப்ப வந்து நம்ம இது வந்து ஒரு சென்டென்ஸ் அப்படியே சொல்லிட்டோம். அதனால உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். இப்போ ஒரு கான்வர்சேஷனா பார்க்கலாம். அதுக்கு நாம ஒருத்தரை வந்து இங்க கூப்பிட்டுருக்கோம். இப்ப அவரோட நம்ம ஒரு கான்வர்சேஷன் பார்க்கலாம். நம்ம லாஸ்ட் கான்வர்சேஷன்ல பார்க்கும்போது இப்போ ரியலா வந்து 2 பேர் கான்வர்சேஷன் பண்ணும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இப்போ நம்ம ஒரு நெக்ஸ்ட் ஒரு சின்னதா ஒரு கான்வர்சேஷனை நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு சின்ன ஒரு குழந்தை கிட்ட வந்து நம்ம எப்படி உங்க பேரண்ட்ஸ் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சின்ன இதுவாக கேட்கும்போது எப்படி குழந்தை வச்சு கேட்கறது அப்படின்னு சொல்லிட்டு நாம இப்போ பார்க்கலாம் வீடியோல. இப்போ வாங்க. ஃபர்ஸ்ட் உன் பேர் என்ன குழந்தாய் அப்படின்ட்டு நம்ம கேட்குறோம். அப்படி கேட்கறது வந்து கன்னடால எப்படி கேட்போம் அப்படின்னு பார்த்தோம்னா நின்ன எசரு ஏனு மகு. மகுன்றது வந்து குழந்தை. அப்போ எப்படி கேட்போம்னா நின்ன எசரு ஏனு மகு அப்படின்ட்டு கேட்போம். அதுக்கு வந்து அந்த குழந்தை என்ன பதில் சொல்லும் அப்படின்னு பார்த்தோம்னா நன்ன எசரு திலகா அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச நேம் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நன்னா எசரு திலகா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன், உன்னுடைய தந்தை அவர் உன்னுடைய தந்தையா அப்படின்ட்டு அந்த குழந்தைகிட்ட நம்ம கேட்குறோம் அப்படின்னோன்னா அதுக்கு எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா அவரு நிம்ம தந்தேடா, அவரு நிம்ம தந்தேடா அப்படின்ட்டு கேட்பாங்க. நெக்ஸ்ட் அதுக்கு அந்த குழந்தை என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆமா. ஆமா அப்படின்றது வந்து எப்படி கன்னடத்தில் சொல்லணும்னா ஹவுது. ஹவுது. நெக்ஸ்ட் ஒன் வந்து அவள் பெயர் ரோஜாவா. அது எப்படி இன்னொருத்தர் பேரை வந்து அவங்க கிட்ட கேட்கறது வந்து எப்படி கேட்கணும் அப்படின்னு பார்க்கும்போது அவர் பெயர் ரோஜாவா அப்படின்னு இருக்குன்னா அதை வந்து அவளு எசரு ரோஜானா. நம்ம ஆல்ரெடி படிச்சோம் பெயர்னா எசருன்னு படிச்சிருப்போம். அப்ப அதை வந்து கம்பைன் பண்ணி படிக்கும்போது அவளு எசரு ரோஜானா அப்படின்ட்டு படிப்போம். நோன்றதுக்கு இல்லை அப்படின்றதுக்கு எப்படி சொல்லலாம்னா அல்லா அப்படின்னும் சொல்லலாம், அப்படின்னா இல்லா அப்படின்னும் சொல்லலாம். நம்மளுக்கு ஈஸியா இருக்க மாதிரி நம்மளுக்கு எந்த வேர்டு ஈஸியா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். இல்லைன்றதுக்கு அல்லான்னு சொல்லலாம், இல்லா அப்படின்னும் சொல்லலாம். நெக்ஸ்ட் அவள் யார் அப்படின்னு கேட்கறதுக்கு அவளும் யாரு. ஆல்ரெடி நாம வந்து அந்த சின்ன சின்ன வேர்ட்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும் போதே அவள்னா என்ன எப்படி சொல்லணும், இவள்னா எப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ அவள் அப்படின்னும் போது அவளுன்னு சொல்லுவோம். யாருன்றது வந்து யாரு அப்படின்ட்டு சொல்லுவோம். அப்போ இதை சென்டென்ஸா ஃப்ரேம் பண்ணணும்னா அவளும் யாரு, அவள் யாருன்றதுக்கு அவளும் யாரு அப்படின்ட்டு சொல்லுவோம். அவள் என் தங்கை, அவ பேர் வந்து அனு அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்போ அவள் என் தங்கை, அவள் பெயர் அனு அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவளும் நன்னா தங்கினும் சொல்லலாம், சகோதரினும் சொல்லலாம். ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் ஒரு சின்ன வேர்ட்ஸ்ல சொல்லும் போதே தங்கைக்கு வந்து தங்கினும் சொல்றோம், அதுக்கப்புறம் வந்து சகோதரினும் சொல்லிக்கிறோம். அப்போ அவளும் நன்னா தங்கி, அவளு எசரு அனு. அப்போ அவள் என் தங்கை, அவள் பெயர் அனு அப்படின்னு சொல்லும் போது அவளு நன்னா தங்கி, அவளு எசரு அனு அப்படின்ட்டு சொல்றோம். இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். எனி டவுட்ஸ் அப்படின்னா நீங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.